நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. இப்போ நம்ம ஸ்டாலின் சார் அறிவாலயம் பக்கத்துல யாரு நடந்து போனாலும், அறிவாலயம் பக்கத்துல யாரு நிழலுக்கு ஒதுங்கினாலும் கூட்டணியில சேர்த்துக்கிறாரு. சரி, நம்ம சிஎம் விஜய் சார் சொல்ற மாதிரி திமுகல மற்ற கட்சியினர் இணையறாங்கன்னா, தாவேகால இப்ப யார் இணைஞ்சுகிட்டு இருக்கா? அப்ப தேர்தலுக்கு முன்னாடி ஒரு வாய் பேசுறது, இப்போ ஒரு வாய் பேசுறதுன்னு முதலமைச்சர் விஜய் டபுள் கேம் ஆடிட்டு இருக்காருன்னு இந்த சிங்கிள் வீடியோல இருந்தே நம்மளுக்கு தெரிய வருதா? சரி, மாற்று கட்சியினர் திமுகல இணையறாங்கன்னா அவங்க விருப்பப்பட்டு இணையறாங்க. ஆனா டிவிகே என்ன பண்ணுது? மாற்று கட்சியினரை ஷாப்பிங் பண்ணி தன்னோட கட்சியில இணைச்சிட்டு வந்துட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இன்னைக்கு விஜயபாஸ்கர் தாவேகால இணைஞ்சிருக்காரு. இவரோட வருகைக்கு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைச்சர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. அவரோட ஆதரவாளர்களும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த இணைப்பு விழாலேயே ஒரு உட்கட்சி பூசல் பெருசாகிற அளவுக்கு பெரிய பேசுபொருளாயிருக்கு. ஆனா அது பெருசா வெளியே தெரியல. இப்படி ரீல்ஸ் மூலியமா ஆட்சியை பிடிச்சிருக்கக்கூடிய இந்த தாவேக அரசுக்கு எப்படி அமைச்சர் சரத்குமார் போதைப் பொருள் பயன்படுத்தினதா செய்திகள் வெளியாகி அந்த ரீல்ஸே அந்த ஆட்சிக்கு ஒரு வினையா முடிஞ்சதோ, அந்த மாதிரி குதிரை பேரம நாங்க ஸ்மார்ட்டா பண்றோம்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கக்கூடிய இதே குதிரை பேரம் இவங்களோட தாவேக ஆட்சிக்கு பெரிய உட்கட்சி பிரச்சனையை ஏற்படுத்தி இந்த குதிரை பேரமே இவங்களோட தாவேக அரசுக்கு மிகப்பெரிய வினையா வந்து முடிய போதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருக்கு. சரி, இப்போ தாவேகால குறிப்பிட்டு இந்த இணைப்பு விழால முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கருக்கும் இப்ப தாவேகால அமைச்சரா இருக்கக்கூடிய ஒரு அமைச்சருக்கும் இடையில எழுந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உட்கட்சி பிரச்சனை என்ன? இந்த கேள்விக்கான விடைய இந்த வீடியோல பாத்திரலாம். வெல்கம் டு த நியூஸ் பிளிக்ஸ் ரிப்போர்ட். நான் சிலம்பு செல்வி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். முதலமைச்சர் விஜய் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பொதுவெளியில பேசும்போது அண்ணாரிவாளையத்துல ஓரமா ஒதுங்குறவங்க, மலைக்கு போறவங்களையெல்லாம் இந்த திமுக தன்னோட கட்சிக்குள்ள இணைச்சுக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு. சரி, அவர் வச்ச மாதிரியே இருக்கட்டும். இப்ப தாவேகா என்ன பண்ணுது? தாவேகா பண்ணக்கூடிய செயலுக்கு விஜய் அவர்கள் மூஞ்சியை கொண்டு போய் எங்க வச்சுப்பாரு? மற்ற கட்சியை குற்றச்சாட்டுறதுக்கு முன்னாடி தன்னோட கட்சி ஒழுங்காங்கிறத விஜய் அவர்கள் சுய பரிசோதனை பண்ணி பார்த்துக்கணும். அதன்படி பார்த்தா ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாற்று கட்சியினர் இந்த தாவேகால குதிரை பேரம் மூலியமா இணையறது வழக்கமான ஒண்ணா இருக்கு. இது வேற ஆதவர்ஜுனா மாதிரியான அமைச்சர்கள் பெருமையா வேற பொதுமேடையில பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த தடவை பார்த்தா சனிக்கிழமை நடக்க வேண்டிய இவங்க சொல்லக்கூடிய அந்த இணைப்பு விழா இந்த தடவை சனிக்கிழமை நடக்கல. இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குங்கிறது போக போகதான் நம்மளுக்கு தெரிய வரும். அது ஒரு பக்கம் இருக்க, இன்னைக்கு நடந்த இந்த இணைப்பு விழால விஜயபாஸ்கரும் விஜயபாஸ்கரும் சேர்ந்திருக்காங்க. இவங்களோட மத்தியில ஆயிரக்கணக்கான உறுப்பினர்கள், அதிமுக உறுப்பினர்கள், முக்கியமான நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், இவங்க எல்லாருமே டிவிகே மூலியமா ஷாப்பிங் பண்ணி இப்போ தாவேகால இணைஞ்சிருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த விஜயபாஸ்கர் இருக்கார்ல, இவரு இதுக்கு முன்னாடி அதிமுகல முன்னாள் அமைச்சரா இருந்தாரு. புதுக்கோட்டையை சேர்ந்தவர். விராலிமலை தொகுதியில ஜெயிச்சு தன்னோட எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிட்டு தாவேகால வந்து இணைஞ்சிருக்காரு. இந்த தாவேகா அரசும் அவரை ஷாப்பிங் பண்ணி குதிரை பேரம் மூலியமா தாவேகா கட்சியில இணைஞ்சிருக்கு. இப்படி இவர் தலைமையில நிறைய பேர் வந்து தாவேகால இணைஞ்சிருக்காங்க. இப்படி இவர் இணையக்கூடிய ஃபங்க்ஷன்ல எக்கச்சக்கமான குளறுபடிகள் நடந்திருக்கு. அதுல முதலாவது என்னன்னா, இந்த இணைப்பு விழாக்கு புசி ஆனந்தோ, செங்கோட்டையனோ, ஆதவர்ஜுனாவோ வரவே இல்லைன்னா விஜயபாஸ்கர் முதலாளா வந்து நின்றுருக்காரு. ஆனா இந்த இணைப்பு விழால முக்கிய பொறுப்பு வைக்கக்கூடிய செங்கோட்டையன், புசி ஆனந்த், ஆதவர்ஜுனா மாதிரியான ஆட்கள் ஃபங்க்ஷனுக்கு லேட்டாக தான் வந்திருக்காங்க. இதுவே ஃபர்ஸ்ட் மிகப்பெரிய சர்ச்சையாயிருக்கு. இது ஒண்ணுன்னா, அடுத்து என்ன ஒரு பெரிய சர்ச்சையாயிருக்கு அப்படின்னா, விஜயபாஸ்கர் அவர் தலைமையில இணையக்கூடிய அதிமுகவை சேர்ந்த முன்னாள் நிர்வாகிகளை தாவேகாவினர் வரவேற்கவே இல்லை. குறிப்பா இந்த இணைப்பு விழா பிரம்மாண்டமா நடைபெற்றுச்சு. இந்த இணைப்பு விழால விஜய் அவர்கள் பங்கேற்பாரு அப்படிங்கிற மாதிரி பல பேசுபொருட்களும் வெளியே வந்துச்சு. ஆனா முதலமைச்சர் விஜய் பங்கேற்கவே இல்லை. விஜயபாஸ்கரையும் விஜயபாஸ்கரையும் ஒரு பொருட்டா கூட விஜய் மதிக்கல அப்படிங்கறதா இதுல இருந்து தெரிய வருது. ஆனா இந்த முதலமைச்சர் விஜய் என்ன தெரியுமாங்க பண்ணியிருக்காரு? அதே
அதே மாதிரிதான் சொன்னதொன்னு செய்யாது ஒண்ணுங்கிற மாதிரி எலெக்ஷனுக்கு முன்னாடி ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி எந்த மாற்று கட்சியினர் தன்னோட கட்சியில இணைஞ்சாலுமே பனையூர்ல ஒரு ஃபங்க்ஷனை நடத்தி இவரோட தலைமையில தான் அவங்க எல்லாமே இணைவாங்க. அதன்படி பார்த்தா நாஞ்சல் சம்பத்து, இப்போ சபாநாயகரா இருக்கக்கூடிய ஜேசிடி பிரபாகர், இவங்க எல்லாருமே விஜய் தலைமையில தான் பனையூர்ல தாவேக்கால இணைஞ்சாங்க. ஆனா ஆட்சியை பிடிச்ச உடனே ஒரு தலக்கொணம் வந்துருச்சா என்னன்னு தெரியல, விஜய் இந்த மாற்று கட்சியினர் தன்னோட கட்சியில இணையற விழால பங்கேற்கவே இல்லை. இது மிகப்பெரிய சர்ச்சையாயிருக்கு. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, சினிமா துறையில இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ பாக்குறதுக்கு நம்ம முதலமைச்சர் விஜய்க்கு நேரம் இருக்கு. முன்னாள் அமைச்சர்களா இருந்தவங்க, அதிமுக முக்கிய புள்ளியா இப்பயும் இருக்கவங்க, அவங்க தன்னோட கட்சியில வந்து இணைஞ்சாலுமே நான் அவங்கள மதிக்க மாட்டேன் அப்படிங்கிறது நம்மளுக்கு இதுல இருந்து தெரிய வருது. இதுவும் பெரிய சர்ச்சையாயிருக்கு. மூணாவது என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாவேக்கால இணைஞ்ச அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்களான கடம்பூர் ராஜு, வெல்லமண்டி நடராஜன், உடுமலை ராதாகிருஷ்ணன் மாதிரியான ஆட்கள் தாவேக்கால இணைஞ்சப்பையும் விஜய் இல்ல. அவங்க இணைஞ்சு 1 மாதம் ஆயிருச்சு. 1 மாசம் ஆகியுமே விஜய் இன்னும் அவங்கள சந்திக்கல. இதுவும் பெரிய சர்ச்சையாயிருக்கு. இப்படி தன்னோட கட்சியில ஷாப்பிங் பண்றதுல இருக்கக்கூடிய நோக்கம் அவங்கள சந்திக்கணும், ஒரு முன்னாள் அமைச்சர்களா இருந்தவங்க, மூத்த அமைச்சர்களா இருக்கவங்க, அவங்கள மதிக்கணுங்கிற பண்பு விஜய்க்கு இல்ல. அதையும் இந்த கட்சியில இணையக்கூடியவங்களுக்கு பெரிய பிரச்சனையா தெரியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் பதவி ஆசைக்காக தானே இங்க வந்திருக்காங்க. சோ அதனால அவங்களுமே அதை பத்தி பெருசா பொருட்படுத்திக்கல. ஆனா இது எல்லாமே பொதுவெளியில மிகப்பெரிய சர்ச்சையாய் தான் போயிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, சி விஜயபாஸ்கர் இருக்காரே, அவரு இந்த தாவேக்கால இணையறதுக்கு அந்த தாவேக்கால இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைச்சரே பெரிய பிரச்சனையா இருக்காரு. அவருக்கு இந்த சி விஜயபாஸ்கர் தாவேக்கால இணையறது பிடிக்கல அப்படின்னு பகீர் கிளப்பக்கூடிய பல தகவல்களும் வெளியாயிட்டு இருக்கு. அந்த தாவேக்க அமைச்சர் யாருன்னா பர்வேஸ் தான். பர்வேஸ் புதுக்கோட்டையோட பொறுப்பு அமைச்சரா இருக்கவரு, புதுக்கோட்டையை சேர்ந்தவரு. இவரும் சி விஜயபாஸ்கரும் ஒரே மாவட்டத்தை சேர்ந்தவங்க. சோ இந்த சி விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சரா இருந்தவர், அனுபவசாலியா இருந்தவர், அவர் மேல நிறைய வழக்குகள் இருக்கு. இருந்தாலும் இப்ப தாவேக்கால இணையறங்கிற பட்சத்துக்கு தாவேக்கால இந்த சி விஜயபாஸ்கரோட கை ஓங்குச்சுன்னா கண்டிப்பா பர்வேஸ் அவர்களோட கை குறையும், அவங்களோட கை ஓங்காது. அப்படிங்கறனால இப்போ தாவேக்கால இருக்கக்கூடிய பர்வேஸ் அவர்களோட ஆதரவாளர்கள் எல்லாருமே அதிருப்தியில் இருக்கிறது மட்டும் இல்லாம அந்த இணைப்பு விழால அதிமுகவினரை, முன்னாள் அதிமுகவினரை வரவேற்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வரக்கூடிய இடைத்தேர்தலுக்கு அப்புறம் கண்டிப்பா அமைச்சரவை விரிவாக்கம் நடைபெறும். அப்படி நடைபெற்றுச்சுன்னா சி விஜயபாஸ்கருக்கு ஏதாவது பதவி கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா புதுக்கோட்டையில இந்த பர்வேஸோட ஆதிக்கமும் அதிகாரமும் குறையும். அப்போ நம்ம டம்மி ஆயிருவோம். இந்த சி விஜயபாஸ்கர் இப்ப இணைஞ்சவர் வந்து கெத்தாயிருவாரு. ஸோ நம்மளுக்கு உண்டான மரியாதை மதிப்பு எல்லாமே குறைஞ்சிரும் அப்படின்னு ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமா இந்த பர்வேஸ் அவர்களுக்கும் சி விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் பெரிய ஈகோ கிளாஷஸ் போயிட்டு இருக்கு. அதே இந்த இணைப்பு விழாலேயே நம்மளுக்கு தெரிய வருது அப்படின்னு பல செய்திகள் வெளியாயிட்டு இருக்கு. இது மட்டும் தானா பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தா, வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்ல தாவேக்கால கீழ இருந்து வேலை செஞ்ச முக்கியமான மாவட்ட நிர்வாகிகளோட பொறுப்பை தூக்கிட்டு இப்போ தாவேக்கால இணைஞ்சிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களுக்கும் முன்னாள் அதிமுக நிர்வாகிகளுக்கும் தாவேக்கா பொறுப்பு தர போறாங்கன்னும், அதன் மூலியமா இவங்க அதிருப்தியில இருக்காங்கன்னும், சோ இந்த பிரச்சனை இன்னும் பெருசாகணும் பல செய்திகள் நம்மளுக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம இது உண்மைங்கிற மாதிரியே இதுக்கு முன்னாடி நடந்த தாவேக்கா இணைப்பு விழால புசி ஆனந்த் பேசும்போது என்ன சொன்னாருன்னா, தயவு செஞ்சு உங்க எல்லாத்துக்கிட்டே கேட்கறது இது ஒன்னே ஒண்ணுதான், தாவேக்காவை சேர்ந்தவங்களும் அதிமுக இருந்து இப்போ வந்து தாவேக்கால சேர்ந்திருக்க கூடியவங்களும் அடிச்சுக்காதீங்க, ஒத்துமையா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மேலும் வலுவாகிற மாதிரி அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா என்ன சொல்லியிருந்தாருன்னா, வரக்கூடிய எம்பி எலெக்ஷன், உள்ளாட்சி எலெக்ஷன்ல எல்லாம் கண்டிப்பா அதிமுக இருந்து பிரிஞ்சு வந்தவங்களுக்கு வாய்ப்பு தருவோம்னு சொல்லியிருக்காரு. இது ஆல்ரெடி தாவேக்கால இருக்கவங்களுக்கு பெரிய சண்டையா போய்கிட்டு இருக்கு. ஸோ இது மேலும் பூதாகர ஆகிற மாதிரி இப்போ தாவேக்கால முன்னணி அமைச்சர்களா இருக்கக்கூடியவங்க அதுக்கு எரியறத்தியில எண்ணெய் ஊத்துற மாதிரி பொதுமேடையில இப்படி பேசுறதும் உட்கட்சி பூசல பெரிய பிரச்சனைக்கு கொண்டு போய் தள்ளிக்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி தாவேக்கால இருக்கக்கூடிய சில எம்எல்ஏக்கள் மாவட்ட பொறுப்பு கேட்கறதாவும் அமைச்சர்கள் பொறுப்பு கேட்கறதாவும் கேட்டுக்கிட்டு இருக்கப்போ, இப்படி முன்னாள் அமைச்சர்களா இருந்தா அதிமுக இருந்து இப்போ தாவேக்கால வந்து இணைஞ்சிருக்கக்கூடியவங்களுக்கு முக்கியத்துவம் தந்தா இன்னும் மேலும் தாவேக்காக்குள்ள பெரிய பூதாகரமே வெடிக்கும் அப்படிங்கறதா நம்மளுக்கு இதுல இருந்து தெரிய வருது. எப்படி இந்த ரீல்ஸை வச்சு ஆட்சியை பிடிச்சிருக்கக்கூடிய இந்த தாவேக்கா அரசுக்கு அமைச்சர் சரத்குமார்
போதைப்பொருள் யூஸ் பண்ண மாதிரி ஒரு ரீல்ஸ் ஒன்று வைரல் ஆகி அந்த ரீல்ஸே இந்த தாவேக அரசுக்கு ஒரு வினையா வந்து முடிஞ்சதோ, இப்ப குதிரை பேரம் மூலியமா மாற்று கட்சியினரை தன்னோட கட்சியில இணைக்கிறதுல இந்த தாவேக அரசு மும்முரமா ஈடுபடுறது இந்த குதிரை பேரமே மிகப்பெரிய வினையா வந்து முடியும் அப்படின்னு பல இடங்கள்லயும் சொல்லப்படுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜயபாஸ்கர் அவர்களோட வருகை அமைச்சர் பர்வேஸுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. அதே சமயம் இப்போ தாவேக்கால இணைந்திருக்கக்கூடிய முன்னாள் அதிமுக அமைச்சர்கள், சிட்டிங் எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு வந்து சேர்றது, இந்த நடவடிக்கையெல்லாம் எப்படி பாக்குறீங்க? தேர்தலுக்கு முன்னாடி விஜய் பேசுனது ஒண்ணு, இப்ப செய்யறது ஒண்ணுன்னு சமூக வலைதளங்கள்ல அவரை விமர்சனம் பண்ணி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை பத்திலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க.